கௌரவ சபாநாயகரே, ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள தோட்டத்தில் அப்பாவி தோட்ட தொழிலாளி ஒருவரை தோட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் துன்புறுத்தியுள்ளனர். அந்த துன்புறுத்தல் மஸ்கெலிய மொக்கா தோட்டத்திலும் நடைபெற்றுள்ளது. நுவரெலியா எல்மோர் தோட்டத்திலும் இவ்வாறானதொரு சம்பவம் பதிவாகியுள்ளது. கௌரவ சபாநாயகரே, இவர்கள் மலையக மக்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க வேண்டாம் என கூறியவர்கள் சஜித் பிரேமதாசவினர் சென்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், உண்மையில் நீங்கள் அவர்களோடு இருக்கக்கூடாது, எம்முடனேயே இருக்க வேண்டும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்றேன் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறினார். அது முற்றிலும் பொய்யான கருத்து. அது பாரியதொரு பொய். உடனடியாக அந்த கருத்தை மீள பெற்றுக் கொள்ளுமாறு கூறுங்கள். மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டமைக்கு இவர்கள் அனைவரும் முற்றிலும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இவர்களது கட்சியின் பெண் உறுப்பினர் ஒருவர் சென்று முறைப்பாடு செய்தார். குறைந்தபட்சம் கட்சி தலைவர் என்ற வகையில் அந்த முறைப்பாட்டை அவர் மீள பெற்றுக் கொள்ளவில்லை. நீங்கள் முதலில் அதற்கு மன்னிப்பு கோருங்கள். And there's a deputy minister for upcountry here who mentioned that as well. Okay. But yesterday and day before, two more people have been assaulted. கைது செய்கின்றீர்கள், அதுவும் சிறந்த விடயம். எனினும் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்படுகின்றனர். அன்றாடம் அதுவே நடக்கிறது. அரசியல் தலைவர்கள் என்ற வகையில் அது தொடர்பான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். RPC தலைவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுங்கள். போலீஸ் மா அதிபரையும் அழையுங்கள். அமர்ந்து கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்போம். காணி உரிமையை பெற்றுக்கொண்டால் மிகுதி தானாக வந்து சேரும். இந்த தோட்ட தொழிலாளர்களை தாக்குகின்ற, அராஜகம் செய்கின்ற தோட்டத்துறைமார்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கை தான் எதிர்காலத்திலே உங்களுக்கு உங்கள் அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளவு காலமும் மலைய மக்களை எவ்வாறு இந்த மலையக தலைவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று தனித்தனியாக அல்ல, ஒன்றிணைந்து கூட ஒரு தொழிலாளர் தினத்தை கொண்டாட முடியாத அளவிற்கு எமது மலையக மக்கள் மலையக அரசியல்வாதிகளை எதிர்த்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் இவ்விடத்தில் வந்து சத்தமாக சத்தம் போட்டு இதுதான் மலையக பிரச்சனை, இதுதான் மலையக பிரச்சனை என்று கூறுவதை விட இன்று இந்த சபையில் சத்தமிடும் இந்த அனைத்து தலைவர்களும் சென்ற அரசாங்கங்களின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், இவர்கள் இப்போது NPP அரசாங்கத்திற்கு, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு கொடுக்கும் அச்சுறுத்தலை சென்ற காலங்களில் கொடுத்திருந்தால் மலையகத்தில் வாழும் நாங்கள் இதையும் விட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டிருப்போம். විශේෂයෙන් එතුමන්ලා ඉදිරිපත් කරා වතු ආශ්‍රිත පහර දීම් කීපයක් පිළිබඳව பெருந்தோட்ட பகுதிகளில் பதிவான சில தாக்குதல்கள் தொடர்பில் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். அந்த சம்பவம் தொடர்பில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் 8ஆம் மாதம் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதற்கிடையில் நேற்றிரவு மொக்கா தோட்டத்தில் சிவக்குமார் மீது அந்த தோட்ட முகாமையாளர் கன்னத்தில் அறைந்துள்ளார். இன்று காலை 9 மணிக்கு அவர் கைது செய்யப்பட்டார். சில மணித்தியாலங்களில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். நுவரெலியா, மஸ்கெலியா, உடப்புசல்லாவு, டெல்டா தோட்டத்தில் உள்ள தொழிலாளி ஸ்ரீதரன் தோட்ட அதிகாரியால் தாக்கப்பட்டுள்ளார். இன்று காலை அவரும் கைது செய்யப்பட்டார். மேலும் சில மணித்தியாலங்களில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதுடன் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே எந்தவொரு தாக்குதலையும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை. அதைப்போன்று சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதையே வலியுறுத்துகின்றோம். அவர் தோட்ட அதிகாரியா அல்லது வேறு ஒருவரா என்பது இங்கு முக்கியமல்ல. அனைவருக்கும் எதிராகவும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ඒ වතු අධිකාරිද වෙනත් කෙනෙක්ද කියන කතාල නැහැ. ඒ සියලු දෙනා වෙනුවෙන් නීතිය ක්‍රියාත්මක කරලා තියෙනවා.